ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம குக் வித் புட்டி இல்லைங்க. நம்ம செவ்வாய்க்கிழமை விசேஷ வழிபாடு முருகனுக்கான வெற்றிலை தீப விசேஷ வழிபாடு தான் எப்படி செஞ்சோன்னு பார்க்க போகிறோங்க. இந்த வாரம் வந்து எங்கள் வீட்டில் இது 2வது வாரம் செய்கிறதுங்க. எப்பவும் போல தாங்க இது மாதிரி ஒரு சுத்தமான பித்தளை தாம்பாளமாக எடுத்துக்கோங்க. அதில் வந்து நான் வெறும் மஞ்சள் குங்குமம் தான் வச்சுருக்கேங்க. உங்களுக்கு வேணுன்னா ஸ்டார் போட்டுட்டுங்க, அதில் சரவணபவா எழுதிட்டு இது மாதிரி வெற்றிலையெல்லாம் அடுக்கியிருக்க மாதிரி அடுக்கிட்டுங்க. அதில் வந்து நடுவில் வந்து வெற்றிலைக்கும் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டுங்க, பூவில் வந்து இப்படி அலங்காரம் உங்களால் எப்படி அலங்காரம் செய்ய முடியுமோ அது மாதிரி பண்ணிவிட்டு நடுவில் வந்து ஒரு அகல் விளக்கு மண் அகல் வந்து ஏற்றிக்கோங்க. நான் வந்து எப்பவும் போல் நம்ம வீட்டில் இருக்க பித்தளை விளக்கில் தான் வைக்கிறேங்க. நான் நல்லெண்ணெயில் செய்கிறேன். உங்ககிட்ட வந்து சுத்தமான பசுநெய் கிடச்சிதுன்னா நீங்கள் பசுநெய்யில் கூட செய்யலாங்க. இந்த படம் வந்து சிறுவாபுரி முருகனோட படங்க. நம்ம வீட்டில் வந்து விக்கிரகம்லாம் வந்து கொலுக்கு தான் வைப்பேங்க. அதெல்லாம் மேலே எடுத்து வச்சுருக்கேன். அதனால் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி லொக்கேட் பண்ண முடியாது இல்லைங்களா, நிறைய பொம்மை இருக்கனால. அதனால் சரி இந்த இருக்க வந்து வழிபாடு பண்ணோன்னு ஆரம்பிச்சதுனால சரி நம்மக்கிட்ட இருக்க இந்த முருகன் படத்தை வச்சு, அதுவும் சிறுவாபுரி முருகன்னா ரொம்ப விசேஷம் இல்லைங்களா, அதனால் அவரை வச்சு வழிபாடு பண்ணலாம் அந்த படத்தைன்னு வச்சுருக்கேங்க. அதே மாதிரி 6 வகையான பழங்கள் வச்சு சாமி கும்பிடுறேங்க. இந்த மாம்பழம் வந்து நான் காமிச்சது வந்து எங்கள் அம்மா வீட்டு மரத்தில் வந்ததுங்க. இது ஒரு மாம்பழம் வந்து 3 கிலோ 4 கிலோ 5 கிலோ மாம்பழம் கூட ஒரே மாம்பழம் பெருசாக வருங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் கேளுங்க, நான் கொரியர் கூட பண்ணி விட்றேங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இயற்கையாக பழுத்தது, எந்த கார்பைடும் வச்சு பழுக்க வைக்காமல் இயற்கையாக சுத்தமாக நம்ம வீட்லேயே காய்ச்சி பழுத்ததுங்க. இது நம்ம வீட்டில் இருக்க பூஜை ரூமுங்க. இது இப்படி தான் இருந்தது இன்றைக்கி அலங்காரத்துலைங்க. அப்புறம் இந்த மாதிரி வந்து நம்ம வெற்றிலை தீபம் வந்து ஏற்றி வழிபடங்க. உங்களோட கோரிக்கை வந்து சின்னதாக இருக்கலாம். இது வந்து குலதெய்வத்துக்கான கலசங்க. முன்னாடியே சொன்ன மாதிரிங்க, உங்களோட வேண்டுதல் வந்து சின்னதுலேருந்து பெருசாக வரைக்கும் எவ்வளோ பெரிய வேண்டுதலாக இருந்தால் கூட இது மாதிரி நீங்கள் வழிபாடு செய்கிறப்போ கண்டிப்பாக அதுக்கான பலன் வந்து ஒரு வாரத்திலேயே கூட நீங்கள் வந்து கண் கூட பார்க்க முடியுங்க. எந்த பூஜை நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் விநாயகரை வந்து மனதார வேண்டிக்கோங்க. எந்த தடையும் இல்லாமல் நான் எடுத்திருக்க இந்த பூஜையை வந்து சிறப்பாக செஞ்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு முதல்ல கணபதிக்கு ஒரு ஸ்லோகம் சொல்லிட்டுங்க, அவரை மனசார வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் எந்த பூஜையாக இருந்தாலும் செய்யுங்க. அதே மாதிரி விநாயகரை கும்பிட்டதுக்கு அப்புறமாங்க இது மாதிரி வெற்றிலை தீபம் வந்து உங்களால் 6 வாரம் தொடர்ந்து செய்ய முடியுமா, இல்லை வந்து 8 வாரமா, இல்லை 9 வாரமா, இல்லை வந்து 48 வாரமானு உங்களால் எவ்வளோ நாளைக்கு முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வேண்டிக்கிட்டு அந்த காரியத்தை நடத்தி கொடுத்த நான் இதை வந்து செய்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வேண்டிக்கிட்டு செய்யலாங்க. கண்டிப்பாக அந்த வேண்டுதல் வந்து மலிக்குங்க. முருகனை நம்பினோர் கண்டிப்பாக கைவிடப்படாருங்க. நம்மளோட வேண்டுதல் வந்து சின்னதாகவும் இருக்கலாங்க, இல்லை பெரிதாகவும் இருக்கலாங்க. எவ்வளோ பெரிய வேண்டுதலாக இருந்தாலும் இந்த மாதிரி வந்து வழிபாடு செய்கிறப்ப கண்டிப்பாக அதுக்கு வந்து பலன் ரெட்டிப்பாக இருக்குங்க. எப்பவும் போல தான் சொல்கிறது தாங்க, முருகனை நம்பினோர் கைவிடப்படாருங்க. அப்புறம் இது வந்து மெயின் என்ட்ரன்ஸில் இருக்க புத்தர், அவங்க பாவை இவங்கெல்லாங்க என்ட்ரன்ஸில் இருக்கிறது. அப்புறம் இன்றைக்கி வந்து கிருத்திகையும் செவ்வாய்க்கிழமையும் சேர்ந்து வர்றதுனால இன்னும் வந்து ரொம்ப விசேஷங்க. கிருத்திகையோட வந்து செவ்வாய்க்கிழமை சேர்ந்து வர்றதுனால சஷ்டி கிருத்திகை இது எல்லாமே முருகனுக்கு உகந்த நாள் இல்லைங்களா, அதனால் ரொம்ப விசேஷமான நாள். இன்னொரு விசேஷமும் கூடனா எங்கள் சின்ன பொண்ணுக்கு வந்து இன்றைக்கி பர்த்டேங்க. அதனால் சாயந்தரமாக நாங்கள் வந்து வடபழனி முருகன் கோயிலுக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோங்க. அப்படி வந்து அங்கே போனோன்னா நான் வந்து கண்டிப்பாக வீடியோ எடுத்து போடுறேங்க, அதுவும் பாருங்கள். இப்படி வந்து நம்ம செய்கிற வந்து வேல் வழிபாடுங்க, இல்லை வந்து இந்த மாதிரி வெற்றிலை தீப வழிபாடோ வந்து வளர்பிறையில் வர செவ்வாய்க்கிழமையில் முதல்ல ஆரம்பிங்க. இல்லைன்னா சஷ்டி இல்லைன்னா கிருத்திகை நட்சத்திரம் அது மாதிரி முருகனுக்கு உகந்த நாளாக இருந்ததுன்னா அந்த அன்னைக்கு மாதிரி பார்த்து ஆரம்பித்து தொடர்ந்து செய்யுங்க. எல்லாருக்கும் நல்லதாகவே நடத்தி தருவாருங்க முருகன். நன்றி.